சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி, என்ன உன் பிரச்சனை? எனக்கு என்னக்கா பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே. என்ன பார்த்து பதில் பேச ஆனந்தி. எதுக்கு அன்பு கிட்ட இப்ப முகத்தை காட்டிட்டு இருக்க நீ? என்ன பிரச்சனை உனக்கும் அன்புக்கும்? எனக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. அவரு சூப்பர்வைசரு, நான் ஒரு ஹெல்ப்பர். எங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? வாடா மாப்ள. ஒன்னும் இல்லக்கா. ஆனந்தி, ஏன் இப்படிலாம் பேசுற? அன்பு நீயும் நேத்து வரைக்கும் வெறும் சூப்பர்வைசர் ஹெல்ப்பர் மாதிரி தான் பழகிட்டு இருந்தீங்களா? அதானே, வெறும் சூப்பர்வைசர்ன்ற. அப்புறம் எதுக்கு அன்பை கூட்டிட்டு செல்வியோட ஸ்கூலுக்கு போன? அன்புக்கு அடிபட்டு இருந்தப்போ ஏண்டி அப்படி அழுத? சூப்பர்வைசருக்கு தான் அடிபட்டிருக்குன்னு போக வேண்டியதானே? சரி, நீதான் கூட்டிட்டு போன, அடிபட்டுருச்சு, அதுக்கு அழுதன்னு கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அன்புக்கு ஒண்ணும் இல்லன்னு நாங்கெல்லாம் சொன்னோம்ல, அதோட அமைதியா இருக்க வேண்டியதானே? ஏண்டி அன்பு பார்க்க முடியலன்னு மூஞ்சி தூக்கி வச்சிருந்த? அதுக்கு என்னடி அர்த்தம் சொல்லு. பதில் பேச ஆனந்தி. நேத்து நீ அழுதது உண்மைன்னா இன்னைக்கு நீ கோவப்படுறதுக்கான காரணம் என்ன? அன்பு ஏதாவது தப்பு பண்ணானா சொல்லு, நாங்க என்னன்னு கேக்குறோம். ஆனா எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். தெரியற வரைக்கும் இங்க இருந்து நாங்க நகரவே மாட்டோம். ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. வேலை நேரத்துல யார்கிட்டயும் பேசி நலம் விசாரிக்க முடியாதுல்ல. நான் என் வேலைய பாக்குறேன், அவரு அவர் வேலைய பாக்கட்டும், அம்பட்டுதான். இத எதுக்குக்கா பெருசாக்கிட்டு இருக்கிய? அவங்க வேலைய போய் பாப்போம். பூசி முழுகாத ஆனந்தி. இன்னைக்குதான் உனக்கு வேலை நலன்னு தெரியுதா? ஏன் அது நேத்து தெரியல? சொல்ல ஆனந்தி. போதும். என்ன அது? 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆள் இப்படி கார்னர் பண்றீங்க? 2 பேரும் உனக்காக தான் பேசிட்டு இருக்கோம் அன்பு. ஏதோ அதுக்காக இப்படியா? ஏதோ குற்றவாளியை நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி கேள்வி கேட்டுருக்கீங்க. அவங்க வேற ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிருப்பாங்க, அதை போய் பெருசுபடுத்துறீங்க. விடுங்க, போய் வேலையை பாருங்க. அன்பு, நான் தான் சொல்றேன்ல, முதல்ல போங்க. ஆனந்தி, அவங்க உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க கோவப்பட்டதை நான் எதுவும் நினைச்சுக்கலங்க. கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்க என் மேல கோவப்படுறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாதீங்க. எப்பவும் போல உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்ப என்கிட்ட வந்து பேசுங்க. நானும் உங்களை கேள்வி கேட்க மாட்டேன், இனிமே அவங்களும் கேட்க மாட்டாங்க. என்னைய மன்னிச்சிருங்க அன்பு. நான் விருப்பப்பட்டு உங்களை காயப்படுத்தல. அழகனுக்கு நான் உங்க கூட பேசுறது பழகிறது பிடிக்கல. என்னால அழகனை விட்டு கொடுக்க முடியாது, அதே உங்களை விட்டு கொடுக்க முடிவெடுத்துட்டேன். தயவு செஞ்சு என்னைய வெறுத்துறாதே அன்பு. என்னைய மன்னிச்சிருங்க.